இலக்கிய வட்டத்தின் தலைவர் புலவர் திரு ஆ. ஜெகதீசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்புடைய நண்பர்களே, பெரியோர்களே, குடும்ப உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இலக்கிய வட்டத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் கானா அரங்கநாதன் அவர்கள் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்திலே பணியாற்றிய அதிகாரி, அதை போலவே இந்த இலக்கிய வட்டத்தை தோற்றுவித்த முகம் மாமணி அவர்களும் அரங்கநாதன் அவர்களும் நகமும் சதையும் போல் இருந்தவர்கள். அவர்கள் இருவரினுடைய மறைவையும் நாங்கள் தாங்கிக் கொண்டுகிற பக்குவம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகையினால்தான் இந்த இலக்கிய வட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இலக்கிய வட்டம் என்பது ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு அமைப்பு. மனிதனை மனிதனாங்கே மாய்த்துண்ணும் காலம் வெகு விரைவில் வாராதோ என்று சொல்லுகிற போது, இப்போது நடைமுறை வாழ்க்கையிலே நாளும் நடக்கிற அந்த கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற இதயம் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த இலக்கிய வட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மணிமேகலை அவர்களை சொல்ல போனால் அவர் முன்னே கூறியிருந்தார். அவர்கள் சின்ன வயதிலேயே இந்த இலக்கிய வட்டத்தோடு தொடர்புடையவர். தொழில் ரீதியாக இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்பாவோடு சேர்ந்திருக்கிற போது அந்த அவர்கள் வீட்டிலிருந்துதான் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு போவோம். கிளாஸிலே சிறப்பு பேச்சாளர்களுக்கு மட்டும் காஃபி வாங்கி கொடுக்கிற பழக்கம் இலக்கிய வட்டத்தினுடைய பழக்கம். அவர்களெல்லாம் ரொம்ப நேர்மையாக தனி மனித ஒழுக்கத்தில் தலை சிறந்த சிந்தனையாளர்களாக இருக்கிற காரணத்தினாலேதான் இந்த இலக்கிய வட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறவர் தொழிலதிபர் ஐயா சண்முக வேளாளர் அவர்கள்தான் முதலில் இந்த இலக்கிய வட்டத்தின் வளர்ச்சிக்கு 10,000 ரூபாயை கொடுத்தார். அந்த பணத்தை வங்கியிலே போட்டு அதனுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த இலக்கிய வட்டத்தை நடத்துகிறோம். காசு பெரிதில்லை, நெஞ்சிலுள்ள ஆசைதான் பெரிது. இலக்கியத்தை நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும், மனிதனை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இலக்கிய வட்டம். எக்கட்சி சார்பாலும் இதனையும் எடுத்துரைப்பதில்லை. முக்காலம் அறிந்தவர்கள் முறையாக மூளைக்கு வேலை தந்து மனித சமுதாயத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு தான் இந்த இலக்கிய வட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே மணிமேகலை அம்மையார் அவர்கள் அழகான இந்த அரங்கநாதன் அவருடைய குடும்பத்திலே எல்லாமே தமிழ் பெயர் தான். அவர்களுடைய சொல்வது யாவர்க்கும் எழுது அறியவான் சொல்லிய வண்ணம் செயல் என்கிற சொல்லுடைய ஆழத்துக்கு சொந்தக்காரர் தான் கானா அரங்கநாதன். அவர்களுடைய மறைவை நினைக்கிற போது கவலையாக இருக்க. அதே போல நான் பொறியாளர் என்று தான் சொல்லுவேன். சிவராமன் அவர்கள் மாமனாருடைய அந்த நிகழ்வில் வந்து உட்கார்ந்து கொண்டார். எனக்கு இன்னொரு பெரியவர் 92 வயது பாப்பா இங்க அப்படியே வந்து என்னை கூப்பிடுகிறார். அவர் பேர் துரைக்கண்ணு, பண்டிலே இருக்கிறவர். இவர் பொறியாளர் அமைதியா இருப்பார். அன்னைக்கு பார்த்து என் கையை பிடிச்சி வாங்க இங்க உக்காருங்க சாப்பிடலான்ற. என்னையா பெரியவர் கூப்பிடுற, பெரியவரை தான் நீங்க தினம் பாக்குறீங்க, இன்னைக்கு வாங்க இங்க என் கையில பக்கத்துல உட்காந்துன்னு சாப்பிடலாம். சாம்பார் ஊத்தனா பேண்ட்ல படிச்சுட்டு என்னப்பா இப்படி அதெல்லாம் விடுங்க, அது இப்பமா சாதாரணம் அப்படி அதை குற்றமாக கருதாமல் அது மனிதநேயத்தோடு நடக்கிற சாட்சிகள் தான் இந்த 2 படங்களும் நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறார்கள். மணிமேகலையினுடைய புகழை பாட வேண்டும் என்றால் அவர்களுடைய உற்றார்களுடைய முகங்களை பாருங்கள். அன்று மலர்ந்த செந்தாமரை மாறிக்கு. ஏனென்றால் கொள்வதை அறிந்து அவன் உளம் கொள்ளுமாறு சொல்லுகிறவனே நல்லாசிரியன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் மணிமேகலை ஆசிரியரை காட்டிலும் அரிய மக்களுக்கு தமிழ் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய புகழ் மென்மேலும் வளர வேண்டும். ஐயா அண்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவருடைய அப்பா ராம சுப்பையா அவர்கள் எங்கள் அலுவலகத்திலே உள்ளார். மிகப்பெரிய திராவிட தந்தை பெரியார் அவர்கள் வீட்டிலே தான் உணவு இருந்துவார். அங்கே அவங்க வீட்டிலேயே அந்த காலத்தில் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டவர் ராம சுப்பையா பெரியவர். அவர்கள் மென்மையான மனிதர்கள். அவர்கள் எங்கள் துறையிலே ஐயா செல்வமணி என்கிற ஐயா முத்துராமனுடைய தம்பி ஒருவர். அதற்கு பிறகுதான் சுபவீர பாண்டியன். ஆகையோடு இந்த இலக்கிய வட்டம் என்றைக்கும் இலக்கியத்தோடும் பாச உணர்வோடும் நடந்து கொள்ளும். நீங்கள் எல்லாம் இந்த இலக்கிய வட்டத்திற்கு வந்து சிறப்பிக்குமாறும் மணிமேகலையை மென்மேலும் நீங்கள் அரவணைத்து சென்றால் குடும்பமே ஆலமரமாக வளரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வாழ்த்துறையை வழங்கிய மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க பாடலாசிரியர்
வசனகர்த்தா மற்றும் கவிஞர் மருதுபரணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பாருங்கள் ஐயா. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசனம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே பிரம்மே பூதம் தப்போநித்தியம். இந்த விழாவில் ஒரு அற்புதமான விழா இன்னைக்கு இங்கே நடக்குது. இந்த இலக்கிய வட்ட திருவிழாவில் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். அதுலேயும் என்னுடைய மானசீக ஆசான் ஐயா இயக்குனர் திலகம் சிகரம், அவருக்கு என்ன சொன்னாலுமே அது ரொம்ப கம்மி தான். அவருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த முதல் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் திரைத்துறைக்கு வரத்துக்கு முன்னாடி நான் முதல்ல என்னுடைய தந்தையார் திரைக்கவித்தலை மருதகாசி அவர்கள் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அவரை போய் பார்ப்பா அப்படின்னு. கல்லூரியில் எம்ஏ லிட்ரேச்சர் முடிச்சதுக்கப்புறம் நான் திரைத்துறையில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு 1978 ஒரு நாள் அவங்க வீட்டு கதவை தட்டுறேன். அப்போ ஐயா கதவை திறக்கிறாங்க. அப்போ ஒரு லெட்டர் அப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து கொடுத்து சொன்னேன், நீ இவ்வளோ படிச்சிருக்கியே, நீ எதுக்கு சினிமாவுக்கு வரணும்னு முதல் கேள்வி என்ன கேட்டாங்க. நீ வேலைக்கு போகலாமே, சினிமா ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னாங்க. இல்லை, அந்த கஷ்டத்தை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னேன். அப்போ ஒன்று பாயும்புலின்னு ஒரு படம் இப்போ பண்ணுறதா இருந்தாங்க. இப்போ ஜாயின் பண்ணினாங்க. அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் வேறு லைனில் போய் அப்புறம் தெலுங்கு படங்களில் இணை இயக்குனராக பண்ணி புரிந்து கோதண்டராம் ரெட்டின்றவரோட ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் மொழிமாற்றுத்துறையில் வசனகர்த்தாவாக மாறி மொழிமாற்று படங்கள் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்த பல படங்களுக்கு நான் மொழிமாற்று வசனகர்த்தாவை பண்ணி புரிஞ்சிருக்கேன், பாடலாசிரியராக. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எனக்கு மானசீக ஆசான் எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான். எங்கள் குடும்பத்துக்கே அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை சகோதரியார் மணிமேகலை அவர்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, என்னுடைய தந்தையார் தானா ஸ்ட்ரீட் முதல்ல தானா ஸ்ட்ரீட்டுன்னு திரைக்கத்த கவிதை மருதகாசி அவர்கள் குடும்பத்தோடு முதல்ல இருந்த இடம் அந்த ஸ்ட்ரீட்டில் தான். அங்கே தான் எங்கள் தாத்தாவும் இருந்தது. அவங்க எனக்கு அவங்க வீட்டுக்காரோட மாமா நடராஜ முதலியார் அங்கே இருந்ததாக சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ரொம்ப பழக்கமாக என்னுடைய தந்தையார் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட நம்ம தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு புக்கு எழுதணும்னு சொன்னால், நூலாசிரியராக அதை கவிதை எழுதணும்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். கவிதைகள்ங்கிறது பாடல் எழுதுறது எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாமே பாடல் தான். நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பாடமும் ஒவ்வொரு பாடல் எல்லாத்தையுமே அந்த திறமை இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் தான் வேறையாக இருக்கு. நம்ம தமிழ் எப்படி படிச்சிருக்கோம், எப்படி எழுதுறவங்க தான். அந்த வகையில் அரங்கநாதன் ஐயா அவர்கள் அவருடைய மகளுக்கு மணிமேகலைன்னு பெயர் சூட்டி அந்த கவிதையை அங்கேயே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மணிமேகலைக்கு ரொம்ப அழகாக இயக்குனர் கணேஷ் பாபு ஐயா அவர் அமுத சுரபின்னு சொல்லியிருந்தார். மேகலைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், பெண்களுக்கெல்லாம் ஒட்டியானம்னு சொல்லலாம், அது இடுப்பில் அணியக்கூடிய ஆரம்னு சொல்லலாம். இவங்களுக்கு மணிமேகலைன்னு பேர் வச்சு நான் என்னுடைய கற்பனை என்ன தோணுதுன்னா, தமிழ் கவிதை மணிகளால் சேர்த்து கோர்க்கப்பட்ட ஒரு ஆரம். அதனால மணிமேகலைன்னு அவங்க அப்பா பேர் வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பேர் மணிமேகலைன்னு வச்சு அவங்க இன்னும் அவங்க நெருக்கமாக எனக்கு எப்படி வந்தாங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அவங்க வேலை செஞ்சதா சொன்னாங்க. எனக்கு நிறைய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வேலை செய்த அன்பர்கள் எனக்கு நிறைய நண்பர்களாக இருந்திருக்காங்க. அதில் அவங்க யூனியன் லீடராக இருந்தவர் பாலசுப்ரமணியம்னு, அவர் இப்போ இல்லை, அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் பழனி பாத யாத்திரை நான் அவரெல்லாம் சேர்ந்து பல வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்கள் அவரோட சேர்ந்து நான் போயிருக்கேன். ஸோ அந்த வகையிலே ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அவங்களை சந்தித்து பேசினதில்லை நேரில், இங்கே தான் நான் சந்திக்கிறேன். அந்த புத்தகத்தை அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை படிக்கிறப்ப என்ன சொல்றது, என்னுடைய தந்தையார் திரைக்கவித்தலம் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய அவங்க எழுதாத தொடாத விஷயங்களே இல்லைன்னு அடிக்கடி மேடையில் சொல்றது உண்டு. ஆனா இவங்க அவங்களிருந்து மாறுபட்டு என்னன்னா, அவங்களோட நினைச்சு இவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். இவங்க அப்பாவுக்கு எழுதியிருக்காங்க, அம்மாவுக்கு எழுதியிருக்காங்க, மருமகளுக்கு எழுதுறாங்க பாட்டு. இவங்க எழுதாத உறவுகளை பத்தி, அத்தனை உறவுகளை பத்தி எழுதின முதல் பெண் கவிஞரா இவங்க தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. அதுல இவங்க இந்த கவிதைகள்லாம் படிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களுடைய மகள் அவர் பேர் வச்சிருக்காங்க பாருங்க, சுடர் விழி. சுடர் விழின்னா என்ன? நெற்றிக்கண்.
இவங்க கணவர் பெயர் சிவராமன், அவருடைய மகள் பெயர் சுடர்வழி. அந்த சிவராமனுக்கு நெற்றிக்கண்ணா வந்து பிறந்தவங்க. அப்படி எல்லாரும் போய் அவங்க எல்லாரும் வந்து பார்க்கறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதே மண்டபத்தில் என்னுடைய தாயார் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடினோம். இதே இடத்துல கொண்டாடினோம். உறவுகளா சேர்ந்து அது ஒரு இலக்கிய வட்டத்தோட தமிழ் சங்கத்தோட சேர்ந்து கொண்டாடுற ஒரு பெரிய கொடுப்பனை அவங்களுக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறப்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்திருக்கீங்க, மருமகளா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், மகள், எல்லாரும் சேர்ந்து பேர குழந்தைகளோடு ஒரு விழா கொண்டாடுறதுங்கிறது அந்த உறவுகளுடைய மேன்மை வந்து பார்க்கறப்ப புரியுது. இவங்க பாடல்கள்லாம் 2வது பக்கமா நான் எடுத்துக்கிறேன். இந்த உறவுகள்லாம் சேர்ந்து அவங்க கவிதை எழுதுறத பாராட்டி வந்து எல்லாரும் 6 பேருமா சேர்ந்து சொல்லுவாங்க கிராமங்கள்ல. அதை வந்து கொண்டாடுற விதம் ரொம்ப சிறப்பா இருக்குது.